இன்றைக்கி பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஆன்மீக குறிப்புகள்னே வச்சுங்க. நம்ம 20 வருஷமாக பண்ண ஆன்மீக குறிப்புகள் மாதிரி தான் இதுவும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல லக்ஷ்மி கடாட்சமாக, மங்களகரமாக, ஒரு அமைதியாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள், அடிப்படையாக நம்ம செய்யக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நடைமுறையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீடை நீங்கள் துடைக்கும் பொழுது ஒரு 2 கை கல்லுப்பு இந்த தண்ணியில் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. கஸ்தூரி மஞ்சள் தூளாக இருந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம். போட்டு வாரத்துக்கு 2 முறையாவது அந்த வீடை துடைக்கிறதுல அதை பயன்படுத்துங்க. 1. 2வது வந்து வீட்டில் வந்து வாசலில் நீங்கள் வாசல் தெளிக்கிற பழக்கத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கோலம் போடுற பழக்கத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ளாட்டில் இருக்கிறவங்க கேட்கலாம், நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக. அப்போ வந்து நீங்கள் சின்ன கோலமாவது வீட்டு வாசலில் போட்டுங்க, இல்லை வீட்டுக்குள்ளே வாசலில் சின்ன கோலமாவது போட்டுங்க. அது அரிசி மாவாக மட்டுமே இருக்கணும். அது கொஞ்சம் தண்ணி பட்டால் பிசு பிசுங்கும். அதுதான் அடிப்படை உண்மை. நீங்கள் வந்து இந்த கோயம்புத்தூர் பக்கம் பார்த்தீங்கன்னா சாண பவுடருன்னு இருக்கும், அது போடுவாங்க. அது வந்து விஷம். அது ஆக்சுவலாக அதெல்லாம் போடக்கூடாது, அதை பண்ணக்கூடாது. அது நான் பல முறை சொல்லிட்டேன். அதை பண்ணாதீங்க. இது 2. 3வது வந்து வீட்டில் வந்து ஓடாத கடிகாரங்கள் இருந்தால் ரிப்பேர் பண்ணி ஓடுற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா பழைய காலத்து கடிகாரங்கள் நம்மளால் விட முடியாது அப்படிங்கிற ஒரு மன அமைப்பு தான், ஒரு பேரண்டல் கண்டிஷன். அது ஆக்சுவலாக வச்சுக்கோங்க. ஓடாத கடிகாரங்கள், ஓடாத வால் கிளாக் இருக்கும், அதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணுங்கள். உடஞ்ச சேரு, உடஞ்ச நாற்காலி, தேவையில்லாத பொருட்கள். நம்ம வந்து பயன்படுத்துகிற பொருட்கள் பார்த்திங்கன்னா 100 வச்சுருந்தோம்னா ஒரு 15 தான் பயன்படுத்துவோம், 85 பயன்படுத்த மாட்டோம். ரொட்டீனாக ஒரே நீங்கள் உங்கள் காலில் பெயிண்ட்டை தடவிட்டு வீட்டுக்குள்ளே நடந்தீங்கன்னா நீங்கள் ஒரு இதை மட்டும்தான் பயன்படுத்தியிருப்பீங்க. அதிலே உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும். நம்ம அப்படி தான் இருப்போம். அடிக்கடி மாற்றி அமைக்கிற பழக்கம் இருக்காது. ஆனால் வீட்டில் உள்ள பொருட்களை வந்து எப்படி குறைஞ்சது 3 மாதத்துக்கு ஒருக்கா வேறு இடம் கொஞ்சம் மாற்றி போடுறது, நகர்த்துறது, அசைக்கிறது. ஏன்னா நீங்கள் பயன்படுத்துகிற பொருள் அத்தனையிலையும் உங்கள் வைப்ரேஷன் இருக்குங்க. ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினீங்கன்னா கூட அது யார் பயன்படுத்துனாங்களோ அவங்களுடைய மன அமைப்பு அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அத்தனை பொருட்களுக்கும் வந்து ஒரு உணர்வு இருக்குங்கிறது புரிஞ்சுக்கோங்க. இது நான் சொல்லலை, சித்தர்களே சொல்லி வச்சுட்டு போனது. சிலர்லாம் கோவம் வந்தால் கதவை டம்மால்னு சாத்துவாங்க. அந்த கதவை என்ன பண்ணுச்சு, கதவை அவங்களுக்கு எதிரியே கிடையாது. ஆக்சுவலாக இவங்களோட கோபத்தை அந்த கதவுகிட்ட போய் காமிப்பாங்க. பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பழக்கங்களெல்லாம் விட்டுருங்க. ஒரு ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா எப்போவுமே எல்லார்ட்டையும் உள்ள ஈகோ அப்படின்றது தான் சித்தர்கள் சொன்னது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது தான் கரெக்டுன்னு நிரூபிக்கிறதுக்காக வெட்டியாக ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை முதல்ல அவாய்ட் பண்ணுங்கள். அந்த ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆனோடனே நிறைய பேர் அவங்க செய்கிற தவறுகளை ஒத்துக்க மாட்டாங்க. அனுபவிக்கும் போது தான் ஒத்துப்பாங்க. அப்படி எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டால் தான் பரவாயில்லையே. அதனால் வந்து அந்த ஆர்கியூமெண்ட்டை வீட்டுக்குள்ளே விட்டுருங்க. மெயினாக சொல்லப்போனால் சமைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா பெண்களை பொறுத்தவரையிலும் ஏன் வீட்டு சமையல் நல்லதுன்னு சொல்கிறோம், வெளியில் என்ன அவ்வளோ மோசமாக இருக்குது சாப்பாடு, நிறைய இடத்துல அற்புதமான சாப்பாடு கிடைக்கிதுங்க. அப்புறம் ஏன் வீட்டில் சாப்பிட்ணும், வீட்டு சமையல் தான் நல்லதுன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஏன் நம்ம வீட்டில் வாங்கிட்டு வர காய்கறிகள்லேருந்து எல்லா பொருள்லேயுமே கெமிக்கல் இருக்குது தான் செய்யுது. அத்தனையிலையுமே இவ்வளோ பால் வந்து உங்களுக்கு பசுமாடு கறக்குது, எல்லாம் கெமிக்கல் மிக்சிங் தான். ஆக்சுவலாக அவ்வளோ பசுமாடாக இருக்குது கறந்து கொடுக்குறதுக்கு இல்லை. அப்போ வந்து வீட்டு சமையல் ஏன் நல்லதுன்னு சொன்னாங்கன்னா, நல்ல நுணுக்கமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஒரு பெண் சமைக்கும் பொழுது அவள் வந்து நான் என் கணவருக்காக சமைக்கிறேன், என் பிள்ளைகளுக்காக சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உள்ளுணர்வோடு சமைப்பாங்க. அந்த உள்ளுணர்வு அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். நம்ம உடலானது எப்படின்னு கேட்டிங்கன்னா, விஷத்தை கூட ஜீரணிக்கிற தன்மை நம்ம உடம்புக்கு உண்டுங்க. ஆனால் நம்ம மனசுக்கு இல்லை. அதனால் அந்த உடல் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் அவங்க சமைக்கும் போது அந்த உள்ளுணர்வோடு சமைக்கிறதுனால அந்த வீட்டு சமையல் நல்லதுன்னு சொன்னாங்க. என் கணவர் விரும்பி சாப்பிடுவாருங்க இந்த உணவை, என்னோடய பிள்ளைகளுக்கு இதுதான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஆர்வமாக சமைப்பாங்க. அந்த ஆர்வத்தினால வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக அந்த ஆரோக்கியம் வந்து உங்களுக்கு கிடைக்குது. முக்கியமான விஷயம் என்னென்னா, லூஸ் ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஃபேன்சியாக இருக்குது, தலைவிரி கோலம்பாங்க. அதை நான் நினைக்கிறேன் அது ஒரு படத்தில் கூட சூர்யா சொல்லுவான்னு நினைக்கிறேன். படம் பார்க்குற பழக்கம் ஜாஸ்தி இல்லை, சொல்லுவார்னு நினைக்கிறேன். இதை பார்த்துருக்கேன். இந்த தலைவிரி கோலமாக சமைக்கிறத விட்டுருங்க. அதில் 2 ட்ராபேக் இருக்குது. நார்மலாக பார்த்திங்கன்னா முடி கொட்டும். 2வது வந்து அப்படி தலைவிரி கோலமாக சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய சாஸ்திர நூல்களில் சொல்லியிருக்கேங்க. எடுத்த உடனே காலையில் அடுப்பில் வெந்நீரை கொதிக்க வைக்காதீர்கள். எடுத்தோடனே ஏதாவது ஒரு பாலோ இல்லைன்னா ஏதோ ஒரு
டீ தூளை கொஞ்சம் போட்டோ, அது மாதிரி வெறும் தண்ணீரை கொதிக்க வைக்காதீங்க எடுத்தோடனே. ஏன்னா தண்ணீர் மிக 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 சக்தி வாய்ந்தது. அது சந்திரனுடைய ஆதிக்கம். நெருப்பு வந்து செவ்வாய் அதை ஆதிக்கம். நீங்கள் தெரியும், சந்திரனும் செவ்வாயும் ஜாதகத்தில் சேர்ந்துருந்தால் என்ன நடக்குங்கிறது நிறையா பேருக்கு நல்ல விவரம் தெரிஞ்ச ஜோதிடர்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இது ரெண்டும் சேரும் பொழுது என்ன ஆகிடும்னா, அது நீங்கள் சமைக்கிற இடம் சுக்கிரனுடைய இடம். தென்கிழக்கில் உங்களுடைய அக்னி மூலை இருந்தால் அங்கே சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருக்கும். அப்போ சுக்கிரனும் செவ்வாயும் சந்திரனும் அங்கே சேர்க்கை ஏற்படுது. இப்படி ஏற்பட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய செல்வச் செழிப்பு வீழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து வந்து தென்மேற்கில் தான் பணத்தை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எல்லார்ட்டையுமே இருக்குங்க. அது ஓரளவு உண்மை. அந்த பணம் தூங்கிட்டு இருக்கும். பணம் பெருகணும் அப்படின்னா கொஞ்சம் இடங்களை மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கும். உங்கள் தொழிலை பொறுத்து இருக்கும். தென்கிழக்கில் பணம் வைக்கிறதும் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படுத்தான சுக்கிரனுடைய ஆதிக்கம் உள்ள இடம் அது ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து தென்கிழக்குலையும் பணம் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது இடத்த பொறுத்து இருக்குது. உடனே தென்கிழக்கு உடனே வச்சுருங்கன்னு நான் சொல்லலை. இந்த வடமேற்கு தென்மேற்கில் வந்து பணத்தை வைக்கிறது வந்து எப்படின்னா, தென்மேற்கு கார்னருக்கு போகக்கூடாதுங்க. சென்டர் தென்மேற்கில் வந்து தெற்கு பகுதியில் சென்டர் பிளேஸில் மரப்பெட்டியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் வந்து இந்த கிராம்பு வந்து ஒரு ஐஸ்வர்யம் பெருகக்கூடிய விஷயம் வந்து இது பட்டை, லவங்கம், கிராம்பு, பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் ஏலக்காய், இது எல்லாமே வந்து பணம் புழங்கக்கூடிய, பணத்தை விருத்தி செய்யக்கூடிய, செல்வகடாட்சத்தை விருத்தி செய்யக்கூடிய இந்த அன்னாச்சி பூன்னு சொல்லுவாங்கள்ல அது, இது எல்லாமே வந்து அது மாதிரி பொருட்கள் தாங்க. நம்ம சமையலறையிலே அது இருக்கும் பார்த்திங்கன்னா. அந்த பொருட்கள் வந்து இந்த பணத்தோடு வைக்கிறது வந்து பண ஈர்ப்பு விதியாக இருக்கும். ரத்தினங்கள் எதாவது வைக்கணும்னு விரும்பினீங்கன்னா நீங்கள் வைக்கக்கூடிய ரத்தினம் வந்து எமித்திஸ்ட்டும் அகேட்டுங்கிற ஸ்டோன் ரெண்டையும் சேர்த்து வச்சிங்கனாலும் பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கணும்னா எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்க, டெய்லி ஒரு 10,000 வியாபாரம் நடக்குது. ஒரு 15,000 நடந்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? சந்தோஷமாக இருக்கலாம். அந்த இன்க்ரீஸ் வந்து கண்டிப்பாக அதில் கிடைக்கும். நீ 10,000 வச்சோன்னே எனக்கு 10 கோடி அதில் வந்துடுங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இப்போ மூட நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி நம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க ஜோதிடர்கள். பார்த்தீங்கன்னா, நான் உன்னை பெரிய ஆளாக்கி விட்றேன், நான் தான் அவரை பெரிய ஆளாக்கினேன், நீ தான் இவரை பெரிய ஆக்கினேன். அவரோட கர்ம விதி இல்லாமல் நீங்கள் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. நீங்கள் இப்போ நான் ஒருத்தருக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்து அவங்க ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா அவரோட கர்மா வந்து நான் சொல்லி ஜெயிக்கணும்னு இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி நான் தான் அவர் கடவுள்லாம் கிடையவே கிடையாது. அவருடைய கர்ம விதிப்படி இதை செஞ்சு அவர் ஜெயிக்கணுன்றிருக்கு, அவர் ஜெயிக்கிறார். நான் இன்றைக்கி ஒரு நிறுவனத்துக்கு பேர் வைக்கும்போது அவர் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒன்றும் கிடையாது ஆக்சுவலாக. ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தார். இன்றைக்கி அவர் கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ரூபா சொத்து இருக்குன்னா அவர் சொல்லார் எனக்கு அவர் தான் கடவுளும்பார். ஆனால் கிடையாது. அவரோட கர்ம விதிப்படி அவரை இதை செய்யணுன்னு இருக்குது, அவர் ஜெயிக்கணுன்னு இருக்குது, பெரிய ஒரு பணக்காரர் ஆகணும்னு இருக்குது, அவ்வளோதான். அதாவது அவருடைய இதை அவர் கேட்க வைக்கிறது, அதான் உண்மை. அதனால தான் 10 பேர் கோவிலுக்கு போனாங்கன்னா 10 பேருக்கு நடந்துருது அந்த காரியம். ஒரு 4 பேருக்கு நடக்குது, 6 பேருக்கு நடக்கலை. ஒரு பிரபலமான கோயில் எதை வேணாலும் எடுத்துங்க நீங்கள், 6 பேருக்கு நடக்கலை. ஏன் நடக்கலை? கடவுள்கிட்ட பிரச்சனையா? அட்டன்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கார் அவர், யார் யார் வந்திருக்கா, யார் யார் போயிருக்கா, இல்லை உங்கள்கிட்ட பிரச்சனையா? உங்கள்கிட்ட தான் பிரச்சனை. அதுக்கான விவரங்களையும் நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக. இது வந்து உங்களுக்கு இந்த விஷயங்களில் நான் சொன்ன இந்த சின்ன சின்ன குறிப்புகள் அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக செய்யக்கூடியது. வீட்டில் இருக்க பழைய பொருட்களை தூக்கி போடுறது, தூசி இல்லாமல் வச்சுக்கிறது, இதெல்லாம் ஒரு ஈஸியான விஷயம் தானே இல்லையா? இதெல்லாம் ஈஸியாக நீங்கள் செய்யலாம். அப்புறம் குளிக்கிற தண்ணியில் நான் சொன்ன மாதிரி இந்த 2 கை கல் உப்பு போட்டு ரெகுலராக குளிக்கிறது, கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து குளிக்கிறது, இதெல்லாம் வந்து நிறைய வித்தியாசங்களை உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்குங்க. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாசலில் ஒரு மருதாணி செடி, அப்புறம் வந்து செம்பருத்தி செடி, உங்களுக்கு இடம் இருந்தால், இல்லை பால்கனியில் தொட்டியில் செம்பருத்தி செடி, சுக்கிரனுடைய ஆதிக்கம் மல்லிகைப்பூ செடி, இது பாரிஜாத பூ செடி, இதெல்லாம் நீங்கள் வைக்கலாம். அப்புறம் இன்னொரு கான்செப்ட் பாருங்கள், ஈசானியத்தில் மரங்களே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வெட்ட வச்சு போடுறாங்க. அது மரம் வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்ச பேராற்றில் இழுத்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததுங்க. நீங்கள் ஈசானியத்தில் மரம் வேணால் புதுசாக வைக்காமல் இருங்க, ஆனால் இருக்க மரத்தை வெட்டவே வெட்டாதீங்க. நீங்கள் பஞ்சு மரம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பஞ்சு பறந்து வந்து உணவுகள் எல்லாம் விழுகும், வெடித்து விழுகும் போதுங்கக்கா சொன்னது தானே தவிர வேறு ஒன்றும் கான்செப்ட் இல்லைங்க. கருவேப்பிலை வீட்டில் இருக்கக்கூடாது, நம்மளே ராஜ் தொலைக்காட்சி சொல்லியிருக்கோம். காரணம் என்னென்னா, கருவேப்பிலை மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை. காதம்பரி நைவேத்தியம்னே உண்டுங்க. மொத்த காய்கறிகளையும் வச்சு சுவாமிக்கு படைக்கிறதுக்கு பேர் காதம்பரி நைவேத்தியம்னு பேர். அதுக்கு காதம்பரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை காதம்பரின்ட்டு அந்த கருவேப்பிலை வந்து வைக்கலாம். வீட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. அரச மரம் இருக்கிறதுலே பாசிட்டிவான மரம்
24 ஹவர்ஸும் பலன் தரக்கூடியது. அது வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கான ஒரே ஒரு ரீசன், சயின்டிஃபிக் ரீசன், அதோட வேர் வந்து வீட்டோட செவரை பேக்குங்கிறது தான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் கேன்சர் நோயை கூட சரி, நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அரச மரத்துக்கு கீழே உட்காந்து அரை மணி நேரம் 1 மணி நேரம் ப்ரீத்திங் கவனிச்சிட்டே இருந்து நல்ல ஆழமான ப்ரீத்திங் எடுத்திங்கன்னா அந்த கேன்சர் செல்ஸ் இறந்து போகிறதுக்கு, கருமுட்டை உற்பத்தி திறனுக்கு, ஆண்களுடைய விந்து உற்பத்தி திறனுக்கு எல்லாத்துக்கும் அரச மரம் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மரம். அதனால் அதுக்கு பேர் அரச மரம்னே வந்தது. அரசனுக்குரிய சக்தி உள்ள மரம், சிவனுடைய அம்சம் பொருந்திய மரம் அது. அது மாதிரியே அந்த மரம் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன ரீசன், வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொன்ன ரீசன், வீட்டில் உள்ள செவத்தை பேக்கும். அந்த மரத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குங்க. அதனால் அதை அவாய்ட் பண்ணுங்கள். மற்றபடி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணாவே வீட்டு வாசலில் 2 விளக்கு ஏற்றி வைக்கிறது, அதை விளக்கோட சுடர் வந்து இதில் பற்றக்கூடாதுங்க, நம்ம வாசக்காலில். அது மாதிரி டெய்லி ஈவினிங் ஏற்றுங்க. அதுவே உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும். இப்போ நான் சொன்னதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீண்ட இதுவாக இருக்கும். ஆனால் அதில் உள்ள குறிப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நீங்கள் கல்லுப்பை போட்டு குளிக்க சொல்லியிருக்கேன், கல்லுப்பை போட்டு வீட்டை துடைக்க சொல்லியிருக்கேன், உடைந்த சாமான்கள் தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டை க்ளீனாக வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன், மனசை அழகாக வச்சுக்கோங்க சமைக்கும் போதுன்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது வந்து இந்தந்த செடிகளை வீட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி மேலான குறிப்புகளை மட்டும் சொல்லியிருக்கேன். இதுதான் அடிப்படை. அப்புறம் விளக்கேற்ற சொல்லியிருக்கோம், அப்புறம் பணம் எங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணாவே போதும். பணத்தை எதுக்கு செலவழித்தாலும் சந்தோஷமாக செலவழிங்க, வாங்கினாலும் சந்தோஷமாக வாங்குங்க. கொடுக்கும்போது அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவங்களுக்கு அந்த பணம் பெருகணும்னு நினச்சி கொடுங்க. திரும்ப அந்த பணம் உங்களுக்கு வேறு விதங்களில் உங்களை வந்து சேரும். இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள். பிரபஞ்ச பேராற்றலும் அன்னையின் பேராற்றலும் பெருகட்டும். வாழ்த்துக்களும் வணக்கங்களும்.